அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்க்க போற விஷயமானது நான் பார்த்தீங்கன்னா, ஒரு மிகச்சிறந்த ஒரு மருந்தாக இருக்கின்ற அந்த மூலிகையினுடைய இலையை பத்தி தான் நீங்க நான் பார்க்க போறோம். அது கொய்யாவினுடைய இலைகள். இந்த கொய்யாவினுடைய இலைகள் அப்படின்னு நம்ம கேட்கும் பொழுது, சில பேருக்கு இந்த கொய்யா பழம் தான் ஞாபகம் வரும். அந்த கொய்யா பழத்தினுடைய நன்மைகள் நிறையா இருந்தாலும், நம்ம இந்த கொய்யாவுடைய இலைகளை பத்தி நாம இன்னைக்கு பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, அது இந்த கொய்யாவினுடைய இலைகள் மிகச்சிறந்த ஒரு மருந்தாக சித்த மருத்துவத்தில் இன்றும் நம்ம கொடுத்து கொண்டு வருகின்றோம். அதில் மிக முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த கொய்யாவுடைய இலைகள் என்னென்ன விஷயத்துக்கு அது பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலில் பார்த்தீங்கன்னா இந்த கொய்யாவுடைய இலைகள் செரிமானத்திற்கு பயன்படுகிறது. அடுத்தபடியாக மன அழுத்தத்தை குறைவதற்கு பயன்படுகிறது. இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்கின்றது. இது எப்படி நம்ம அந்த கொய்யாவை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொய்யாவினுடைய இலைகள் ஒரு 10, அதே மாதிரி ஆவாரம் பூக்கள் இருக்கு இல்லையா, ஆவாரம் பூக்கள் கொஞ்சம் ஒரு 10 பூங்க. இது ரெண்டையும் கலந்துட்டு கொஞ்சம் தேன் இதெல்லாம் சேர்ந்துட்டு நம்ம ஒரு மூலிகை தேநீராக நம்ம இது கடைபிடிக்கும் பொழுது அது அது ஒரு மிகச்சிறந்த ஒரு விஷயமாக நமக்கு படுகிறது. அதனால அந்த மூலிகை தேன் அதை பற்றி இது ஒரு 10, அது பூக்கள் ஒரு 10 நல்லா அறிந்து அந்த தண்ணீரில் போட்டுட்டு நல்லா தேவையான அளவு தண்ணீர் போட்டுட்டு அது நல்லா கொதித்ததுக்கு அப்புறம் அந்த நிறம் நன்றாக மாறினதுக்கு அப்புறம் அதை வடிகட்டி நம்ம கொஞ்சம் சிறிதளவு தேன் கலந்து நம்ம சாப்பிட்டுட்டு வரலாம். புரியுதுங்களா? இப்படி சாப்பிடும் பொழுது நமக்கு என்ன நன்மைகள் கிடைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செரிமானத்திற்கு இந்த டீயானது நமக்கு மிகப்பெரிய ஒரு விஷயமாக இருக்கிறது. இதில் ஆவாரம் பூவிலாட்டும் அந்த கொய்யா இலைகளாகட்டும் இருக்கின்ற அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த குடல் பகுதியில் இருக்கின்ற அந்த செரிமான விஷயங்களை எல்லாம் சீராக்கி நல்ல உணவுகளை எல்லாம் செரிமானத்தை ஏற்படுத்துகிறது. அடுத்தபடியாக அதில் இருக்கின்ற பல்வேறு வகையான நார்ச்சத்துக்கள் எல்லாம் மலமிளக்கி செய்கையாக செயல்பட்டு மலத்தை இழக்குவதற்குண்டான வேலைகளில் அது இறங்குகிறது. அதனால இது ஒரு குடல் மற்றும் இரைப்பை சார்ந்த அத்தனை நோய்களுக்கும் அத்தனை விஷயங்களுக்கும் இது ஒரு மிகச்சிறந்த ஒரு தேநீராக இந்த தேநீரானது கொய்யா இலை தேநீரானது இருக்கின்றது. அதனால் நம்ம சாப்பிடுவோம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு, அதாவது இது கொய்யா இலைகளும் ஆவாரை பூக்களும் சேரும் பொழுது ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு வெகுவாக குறைவதற்கான வாய்ப்புகளை இதில் இருக்கின்ற அந்த சத்துக்கள் ஏற்படுத்துகின்றன. அதனால் அது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக இருக்கின்றது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, இந்த தேநீர் சாப்பிடும் பொழுது மன அழுத்தத்தை குறைப்பதற்குண்டான விஷயத்தை செய்கிறது. புரியுதுங்களா? இதில் இருக்கின்ற எண்ணற்ற சத்துக்கள் அந்த மூளை செல்களை எல்லாம் புத்துணர்வாக்கம் செய்து அந்த மன அழுத்தம், மனக்கவலை போன்ற விஷயங்களை எல்லாம் அறவே வரவிடாமல் செய்து அது மனதிற்கு ஒரு புத்துணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தன்மையை இதில் இருக்கின்ற அந்த சத்துக்கள் எல்லாம் செய்கிறது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, இதய நோய்கள் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த ஆவாரம் பூக்கள் இது மாதிரி கொய்யா இலைகள் இருக்கின்ற அந்த சத்துக்கள் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் போன்ற விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இதயத்தை காப்பதற்குண்டான பல விஷயங்களை அங்கே செய்கிறது. ஆகவே இதயத்திற்கு இதமான ஒரு மூலிகை டீயாக இந்த மூலிகை டீயானது இருக்கின்றது. அதே மாதிரி இதில் விட்டமின் சி அதிகமாக இருக்கிறது கொய்யா இலைகள்ல. அப்படி விட்டமின் சி அதிகமாக இருக்கும் பொழுது அந்த உடலுக்கு ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை தரக்கூடிய ஒரு வல்லமையை இந்த கொய்யா இலைகளும் அந்த ஆவாரம் பொருட்களும் செய்கின்றன. அப்போ இது மற்றும் இதில் இருக்கின்ற பல்வேறு வகையான ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்கள் எல்லாம் அந்த நோய் எதிர்ப்பு சக்திக்கு ஒரு பலமாக இருப்பதற்கு இதில் இருக்கின்ற அந்த விஷயங்கள் எல்லாம் பயன்படுகின்றன. அடுத்தபடியாக பார்த்தோம் என்று சொன்னால் புற்றுநோய்கள். அப்போ இதில் இருக்கின்ற அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸு, விட்டமின்கள், அதே மாதிரி இதில் இருக்கின்ற பல்வேறு வகையான சத்துக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த புற்றுநோய் செல்கள் வளர விடாமல் செய்வதற்கும் அந்த செல்கள் வருவதற்கு இல்லாமல் ஒரு வாய்ப்புகளே இல்லாமல் செய்வதற்கும் இதில் இருக்கின்ற அந்த சத்துக்கள் மிகவும் துணை புரிகின்றன. ஆகவே ஒரு புற்றுநோய்க்கு மிகச்சிறந்த ஒரு மருந்தாக இந்த மூலிகை தேநீரானது இருக்கின்றது. அப்புறமேலே உடல் எடை குறைப்பாளர்கள் இருக்கிறாங்க இல்லைங்களா, வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த தேநீரை அடிக்கடி சாப்பிடும் பொழுது அவங்களுடைய எடை வெகுவாக குறைவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கின்றது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கண் பார்வை, இதில் விட்டமின் ஏ இருக்கின்றது, அப்புறம் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கின்றது, இன்னும் பல வகையான சத்துக்கள் எல்லாம் இதில் நிரம்பி காணப்படுவதால்
தெளிவான ஒரு கண் பார்வை கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் எல்லாம் இந்த மூலிகை தேநீர் சாப்பிடுவதன் மூலமாக கிடைக்கிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மாதவிலக்கு குறைபாடுகள் பிரச்சனைகள், பெண்களுக்கு ஏற்படும் இந்த மாதவிலக்கு சமயத்தில் ஏற்படுகின்ற அடிவயிற்றில் ஏற்படுகின்ற அந்த வலி, அந்த ஒரு மாதிரியான உணவுகள் எல்லாம், ஒரு டென்ஷனான உணவுகள் எல்லாம் அந்த சமயத்தில் அவர்களுக்கு இருக்கும். அந்த மாதிரியான உணவுகள் இல்லாமலும் அந்த வலிகளை குறைப்பதற்குண்டான ஒரு முக்கியத்துவம் இதில் உள்ள பொருட்களுக்கு இருப்பதால் அந்த மூலிகை தேநீரை சாப்பிடும் பொழுது இந்த பெண்களுக்கு அந்த மாதவிலக்கு காலங்களில் ஒரு சுகமான ஒரு அனுபவத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தன்மை இந்த மூலிகை தேநீர் இருக்கின்றது. அதுவே அந்த சமயங்களில் அந்த மூலிகை தேநீரை பெண்கள் அதிகமாக அறிந்து கொள்ளலாம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, இது இரத்த ஓட்டத்தில் இருக்கின்ற அந்த கெட்ட கொழுப்புகளை குறைப்பதற்கு உண்டான வேலையை இதில் இருக்கின்ற அந்த சத்துக்கள் எல்லாம் செய்கின்றன. அதோடு மட்டுமல்லாமல் அந்த சத்துக்களை குறைப்பதால் இரத்தமானது சீராக ஓடி உங்களுக்கு அந்த இரத்த அழுத்தம் போன்ற நோய்கள் எல்லாம் வருவதற்கான வாய்ப்புகளே இல்லாமல் இந்த மூலிகை தேநீரானது செய்கிறது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, இந்த ஆசன வாய்ப்பகுதியில் ஏற்படுகின்ற அந்த மூலம், பௌத்திரம் போன்ற விஷயங்கள் எல்லாம், ஆசன வெடிப்பு போன்ற நோய்களை எல்லாம் வருவதற்கான வாய்ப்புகளை இந்த தேநீரானது செய்கிறது. ஏழு சொன்னால் இந்த ஆவாரம் பூ இயல்பாகவே குளிர்ச்சி உண்டாக்கி செய்ய இருக்கின்றது. கொய்யா இலைகளில் பார்த்தீங்கன்னா அந்த மூல நோய்களை குணமாகக்கூடிய ஒரு தன்மை அதற்கு இருக்கின்றது. இது ரெண்டும் சேரும் பொழுது உங்களுக்கு அதில் இருக்கின்ற அந்த சத்துக்கள் எல்லாம் அந்த நோயை வரவிடாமல் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அதே மாதிரி தேன்லையும் பார்த்தீங்கன்னா பல்வேறு வகையான உடலுக்கு பலத்தை கொடுக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாம் இருக்கின்றன. ஆகவே இந்த கொய்யா, தேன், இந்த ஆவாரை இது மூன்றும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு வகையான நோய்களை குணமாக்குவதற்குண்டான விஷயங்களை இந்த குடிநீர் தேநீர் மூலமாக தன்னகத்தை வைத்திருக்கின்றன. ஆகவே இந்த தேநீரை நம்ம தினந்தோறும் சாப்பிடும் பொழுது இது நிறைந்த பயனை நமக்கு கொடுக்கின்ற ஒரு வாய்ப்பாக இருக்கின்றது. நம்ம பார்த்தீங்கன்னா இந்த டீ நிறைய அதிகமாக சாப்பிட்டு இருப்போம். இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா காஃபி பிரியர்களாக இருப்பார்கள். அவங்களும் பார்த்தீங்கன்னா அடிக்கடி காஃபி சாப்பிடுவாங்க. இந்த பால் சேர்த்த காஃபி எல்லாம் அதிகமாக இங்கே சாப்பிட்டு வருவாங்க. அந்த மாதிரியான இருக்கின்ற நபர்கள் இந்த மாதிரியான டீகளை, இந்த மூலிகை தேநீர்களை சாப்பிடும் பொழுது அந்த நோய்களுக்கும் அவர்களுக்கு ஒரு குணமாக்குவதற்கான ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்துவதற்கு ஒரு விஷயமாகவும் இந்த மூலிகை தேநீரானது இருக்கின்றது. அதோடு மட்டுமல்லாமல் பார்த்தீங்கன்னா உடலுக்கு அதிகமாக சாப்பிடுவதன் மூலமாக எந்த ஒரு உடல் உபாதைகளும் ஏற்படுத்த போவதில்லை. இது ஏன்னு சொன்னால் நம்ம டீ காஃபிலாம் கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்டோம்னு வச்சிங்களேன், அது பல்வேறு வகையான உடல் உபாதைகளை ஏற்படுத்த முடியும். ஏன்னு சொன்னால் ஒரு டீ ஒரு 2 டீ, ஒரு 3 டீ அப்படி சாப்பிட்டுக்கலாம். அதே மாதிரி தான் காஃபிங்க, புரியுதுங்களா? இல்லைன்னா பல பிரச்சனைகளை உருவாக்கிவிடும். ஆனால் இந்த மூலிகை தேநீர் அப்படி கிடையாது, புரியுதுங்களா? நீங்கள் அடிக்கடி சாப்பிட்டாலும் இது ஒரு சூப் மாதிரி உங்களுக்கு செயல்பட்டு உடலுக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இந்த மூலிகை தேநீரானது இருக்கும். அதனால் நம்ம ஏன்னா இது கூட நான் இப்போ இத்தனை 3 வகையான சரக்குகள் எல்லாம் சேர்க்கின்றன. அது உங்களுக்கு அந்த நோய்களை குணப்படுத்துவதோடு மட்டுமில்லாமல் ஒவ்வொரு செல்களையும் புத்துணர்வாக்கம் செய்யப்பட்டு அந்த செல்களை வேகமாக செயல்படுவதற்கான வாய்ப்புகளை எல்லாம் இந்த மூலிகை தேநீரானது செய்கிறது. ஆகவே நம்ம இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த இந்த மூலிகை தேநீரை நம்ம அதிகமாக பயன்படுத்தலாம். அதுவும் கொய்யாவுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தனிப்பட்ட குணம் என்னன்னா, கொய்யா பெரும்பாலும் இந்த மூல நோய்களுக்குள்ள மிகச்சிறந்த மருந்தாக நாம் பார்க்கிறோம். அடுத்தபடியாக சர்க்கரை நோய்களுக்கு அது மிகச்சிறந்த ஒரு மருந்தாக இருக்கிறது. அதே மாதிரி தேன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இதில் பல்வேறு வகையான சத்துக்கள் இருக்குன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்லாம் அதில் இருக்கின்றன. அது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடலுக்கு ஒரு பலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் எல்லாம் இருக்கின்றது. ஏன்னு சொன்னால் அவ்வளவு விஷயங்கள் அந்த தேநீர் இருக்குன்னா ஆவாரைகளும் அதே போன்று தான் அந்த சர்க்கரை நோயை குணமாக்குவதற்கான விஷயங்கள் இருக்கின்றது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குளிர்ச்சி உண்டாக்கிய தன்மை எல்லாம் அதற்கு இருக்கின்றது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த உடலில் ஏற்படுகின்ற அந்த பல்வேறு வகையான நோய்களுக்கு இந்த மூன்றும் சேர்ந்து ஒரு அருமருந்தாக இருக்கின்றது. ஆகவே இத்தனை விஷயங்கள் இதில் இருப்பதால் இந்த மூலிகை தேநீரை நம்ம அடங்கி நம்முடைய உடல் ஆரோக்கியத்தை நம்ம பாதுகாப்பதுடன் அதிக ஆயுளை பெற்று நம்ம இந்த உலகத்தில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை நாம் ஏற்படுத்துவோம். வணக்கம்.